கம்மி பாடாயம் வச்சி வாழைக்க வச்சி உடம்ப பிச்சி போற வச்சி யார் உடம்பு? ஸோ இன்னைக்கு இடையில நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளுடைய தளபதியோட பர்த்டேனால ஸ்பெஷலாக தானே இருக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம வந்து மாஸ்டர் மூவியோட இன்ட்ரோவை எப்படி மேக் பண்ண போகிறோம் தாங்க நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி மறக்காம. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வேறு லெவலான இன்ட்ரோ மேக் பண்ணுறது, அதுவும் மொபைலில் எப்படி மேக் பண்ணுறன்றதை பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி மாஸ்டர் டீசர் மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ இதுக்கான டெம்ப்ளேட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா நீங்களும் பண்ணுவீங்களே, ஸோ அப்போ வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்களுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஸ் தான் வந்து இதுக்கு தேவை. இது எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஒன்று பிக்சல் ஆப் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். ஸோ இந்த ரெண்டு ஆப்புமே தான் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு அண்ட் கீழே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து மை ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணணும்னு தெரிலனா வீடியோஸ் வந்து நிறையவே யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் வந்து போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபாண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி இப்போ கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா ரிலேட்டிவ் பொசிஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நம்ம வந்து மிடில் ஃபஸ்ட்லேயும் மேலேயும் கீழேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ரெண்டுத்தையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துப்போம். ஸோ அது நம்மளுக்கு வந்து சென்டர் பொசிஷனில் நம்மளுக்கு வந்து வந்துடும் இந்த ஃபாண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிட்டு ஸோ லைட்டாக லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டு பிளர் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து 10 தான் இருக்கும். நம்ம வந்து அதை 50க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 50க்கு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து 3D டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சைடில். ஸோ அதையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிவிட்டு டெப்த்துன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து 4ல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 4ல் செட் பண்ணியாச்சு. அண்டு அதிலேயே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா 90 டிகிரியில் லைட் ஆங்கிள் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து 174க்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து 174க்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்பேஸிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு -3 கொடுத்துக்கலாம். -3 இல்லை -4 கொடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். போக போக வந்து நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குன்றத. ஸோ இப்போ நீங்கள் வந்து திரும்பியும் அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கு இல்லையா, அதாவது சென்டராக கொண்டு வரதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சென்டருக்கு கொண்டு வந்துக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் இந்த டபுள் டேப் பண்ணிவிட்டு மாஸ்டரில் ERன்னு லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரெண்டுத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டு அண்ட் அந்த மாஸ்டரில் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டு 2 வாட்டி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க அந்த ஏன்னு இருக்க இடத்துல. ஸோ 2லேருந்து ஒரு 3 வாட்டி கூட விட்டுக்கோங்க. நான் வந்து 2 வாட்டி மட்டும் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா மேலே, ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷேப்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் நீங்கள் ட்ரையாங்கிளை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிக் கொடுத்துக்கலாம். ஸோ டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதோட பொசிஷனை இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து 3 வாட்டியே நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 2 வாட்டிலாம் விட்டால் செட் ஆக மாட்டேங்குதுப்பா. ஸோ அதனால் 3 வாட்டியை விட்டுட்டு ஸோ கரெக்டாக அந்த ஏக்கு பதிலாக ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து அந்த ஏக்கு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மிடில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்ட்டு நான் செட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இப்போது பொசிஷன் அது வந்து டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளில வந்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் பொசிஷனுக்கும் பக்கத்துலேயே வந்து லெஃப்ட் சைடில் பொசிஷன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து லெஃப்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த MST அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே அதை கிளிக் பண்ணோன்னா மேலே வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா காப்பி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு
கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஈன்றதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஈன்னு டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ அதையுமே நம்ம வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து கீழே உள்ளதை மட்டும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்டு பொசிஷனில் போய்ட்டு லைட்டாக ரைட் சைடில் மூவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீக்கு மேலே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஷேடோ டீக்கு படும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிளுக்கு பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்குமே நம்ம வந்து இது ஷேடோ எனபிள் பண்ணிட்டு பிளர் ரேடியஸ் வந்து 25 வச்சுட்டு அண்ட் 3D டெக்ஸ்ட் வந்து இதுலேயுமே வந்து இருக்கும், 3D ஷேப்பாக வந்து இதில் காமிக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எனபிள் பண்ணிட்டு டெப்த்தையும் நம்ம வந்து 4க்கு வச்சுக்கலாம். ஸோ டெப்த்தை நம்ம வந்து 4ல் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதே மாதிரி லைட் ஆங்கிளையும் நம்ம வந்து 174ல் இதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 174ல் இந்த ட்ரையாங்கிளையும் வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து திரும்பியும் இந்த ஈயை வந்து கிளிக் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு ஸோ இப்போது நீங்கள் வந்து ஏன்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு இதே மாதிரியே கரெக்டாக அந்த ஈக்கு மேலே கரெக்டாக படுற மாதிரி ப்ளேஸும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பராகவே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பக்கத்தில் வந்து டெக்ஸ்சர்னு இருக்கும். ஸோ இந்த ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்சரை கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் உள்ள இமேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டோட ஸோ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டிக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாஸ்டரில் எப்படி வந்து அந்த கலர் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே வந்து கலர் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரையாங்கிளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த சென்டர் உள்ள ஆப்ஷன் கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி கலர் பக்கத்தில் டெக்ஸ்சர் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் போய்ட்டு அந்த இமேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே guys, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஸோ இந்த ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு 2 ஆப்ஷன் தள்ளி வந்து இந்த டியூப்ளிகேட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷன் தள்ளி. ஸோ அதில் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து செகண்ட் ஆப்ஷனாக ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து சேவ் ஆஸ் இமேஜ்ன்றதை கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸில் டிஃபால்ட்ன்ற இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து அல்ட்ராவில் வச்சுட்டு சேவ் டு கேலரின்றதையும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உங்களுடைய கேலரியில் அந்த டெக்ஸ்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ட்ரோவை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து வந்தோடனே கிரியேட் நியூன்றதை கொடுத்துட்டு 16:9 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மீடியான்றதை கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு லைட் ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த லெஃப்ட் சைடில் 3வது ஆப்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளூவும் க்ரீனையும் வந்து 0க்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் ரெட் வந்துடும். ஸோ இப்படி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்சல் லேபில் ஒரு டெக்ஸ்ட் மேக் பண்ணோம் இல்லையா மாஸ்டர்னு, ஸோ அதை நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அதை இம்போர்ட்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப்னு சொல்லிட்டு செகண்டாக ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்தோடனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரெட் கலர் பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் வந்து இந்த சைடுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோவோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு ஸ்டோர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ட்ரான்சிஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளில் தான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் லூமா ஃபேட்னு. சப்போஸ் உங்களுடைய கைன் மாஸ்டரில் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லூமா ஃபேட் ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் வந்து அப்படியே பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த லூமா ஃபேட் கிளிக் பண்ணிட்டு 0:1 இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடில் நம்ம வந்து செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். கரெக்டாக வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ 10 செகண்ட்ஸ் வச்சதுக்கப்புறமா டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி ஃபேடாக வர மாதிரி வரும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க.
ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மேலே வந்து ரைட் சைடில் டாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம். ஸோ அதில் நீங்கள் வந்து பிளாக் வித் கிரே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த சிசர் ஆப்ஷன் வந்து ரைட் சைடில் காமிக்குது இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் 1:1 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வந்து அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஜூம் பண்ணிட்டு டிக்குன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மீடியான்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு ப்ராஜெக்ட்டை. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம வந்து இதோட லென்த்தையுமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வெறும் பேக்ரவுண்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம் இதுக்கு பேக் சைடில் உள்ளதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு சிசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே டெலிட் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து இதை ட்ராக் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருங்க. அண்ட் பேக்ரவுண்டுமே வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ஃபேட் ஆகி எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த இடத்த வந்து நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு பின் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஆகிடும். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் அனிமேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ இப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேலே ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து டில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெருசு பண்ணதுக்கப்புறமா டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு குரோமா கீங்கிறத கொடுத்துட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ரெட் கலர் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேமையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வந்து குரோமா கீயும் கொடுத்து இந்த பேக்ரவுண்டுக்கும் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய டீசரை நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாகவே நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சும்மா உங்களுக்கு வந்து காமிச்சு இல்லையா. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே திரும்பி நம்ம வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மீடியான்றதுக்கு போய்கிட்டு நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட்ஸில் ஒரு வீடியோ டெம்ப்ளேட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து ஒரு 10 செகண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரீனுன்றதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதோட வீடியோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்குது. பட் நம்மளுடைய இன்ட்ரோ டியூரேஷன் வந்து 11 செகண்ட் இருக்குது. பட் நம்மளுக்கு 11 செகண்ட்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு வந்து 8 செகண்ட் இருந்தாலே போதும். ஸோ அதனால் அதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு திரும்பி மீடியான்றதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சினிமேட்டிக் பார்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து சினிமேட்டிக் பார்ஸ்மே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய இதை டீசரை வந்து மேக் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு தேவையான மியூசிக்கை மாஸ்டர் மியூசிக் தான் வந்து நிறைய பேர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த ஆடியோன்ற ஆப்ஷனில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபோல்டர்ஸில் டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதில் போய்ட்டு ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டீசர் முடிஞ்சுது. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து எப்படி மாஸ்டர் டீசர் வந்து மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த டீசர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரிஜினல் டீசர் அளவுக்கு நம்மளால் வந்து இந்த மொபைலில் நம்மளால் மேக் பண்ண முடியல, மேக் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அக்யூரேட்டாக எனக்கு வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி மேக் பண்ணணும் ப்ரோ, எனக்கு வந்து பிசியில் மேக் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளால் அந்த மாதிரி இன்ட்ரோலாம் நம்மளுடைய பிசியில் தான் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எண்டிங் வந்தாச்சு. இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம பண்ணுங்க.
பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி சேனலோட லோகோஸ்லாம் மேக் பண்ணுறன்றதை பார்த்துருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி மாஸ்டரோட டீசர் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் வீடியோஸ்லாம் சூப்பராக போடலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னோம். ஓகே தளபதியோட டீசரை நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இது மாதிரி வேறு என்னென்னலாம் வீடியோஸ் போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you, bye.